அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் தாவா செய்யக்கூடிய மனிதர்கள், மார்க்க பணிகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அவங்க வசதி வாய்ப்பை அடைந்த பிறகு தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு இந்த அளவுக்கு மார்க்க அறிவு இருக்கே, நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கலாமேன்னா, எங்களுக்கு எங்கெங்க பணம் இருக்குது, அதாவது பணம் உள்ளவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க, எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை வசதிகளை பார்க்கவே சரியாக இருக்குது, ஒரு வாழ்க்கை வசதியெலாம் வரட்டும், அதுக்கப்புறமா நாங்கள் தாவா செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாலுமே தாவா செய்கிறதுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு தடையா, பணம் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு தடையான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நபிமார்களில் ஒரு சிலரை தவிர மிக நிறைய பேர் எப்படி இருந்திருக்காங்க, ஏழைகளாக தான் இருந்திருக்காங்க. ஏழைகள் மட்டும் இல்லை, வறுமையில் இருந்திருக்காங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் எத்தனையோ நாட்கள் அவங்க அடுப்பு பற்ற வச்சதில்லை, வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க மரண தருவாயில் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூதர்கிட்ட தன்னுடைய அந்த கவச ஆடைய அடமானம் வைத்த நிலையில் மரணிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நாட்டுடைய அரசராகவும் இருந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாகத்தை ரொம்ப நல்ல முறையில் நடத்தி அதில் வர செல்வங்களை தானம் தர்மம் செய்தார்கள். ஆனால் அதை தவிர தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா நபிமார்களுமே, மேக்சிமம் நபிமார்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஈமானில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருக்கா? கிடையாது. அவங்களுடைய செயல்களில் மார்க்கத்திற்கு புறம்பான, அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத செயல்கள் ஏதாவது இருந்திருக்கா? கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை பூராவுமே தாவால தான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை பூராவுமே மார்க்க பணிகளில் தான் இருந்தாங்க. பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய மார்க்க பணிக்கு தடையாக இருந்ததே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். அதாவது காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். ஆனால் ஈமான் கொண்டு நல்ல சாலிகான அமல்களை செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிவுரைகளை ஏவி, நன்மையை ஏவி, பொறுமையையும் யார் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களோ அவங்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது என்ன அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நஷ்டத்தில் இருக்கிற மனுஷன் யார்? அதாவது இந்த விஷயத்தை செய்யாத மனிதர்கள் யார்? ஈமான் கொண்டு நல்ல செயல்களை தானும் செய்து மற்றவர்களுக்கும் ஏவி மற்றவங்களை இந்த விஷயத்தில் பொறுமையோடு இருந்துக்கங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களை தவிர வேறு எல்லாரும் எப்படி இருக்காங்க? நஷ்டத்தில் இருக்காங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்து யார் ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்களோ அதை மற்றவர்களுக்கு அவங்க எத்தி வைக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதாவது தாவா செய்கிற கடமை நம்ம மேலே எப்போ வருதுன்னா, நமக்கு இறைவனுடைய அருளால் ஒரு விஷயம், ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ் தெரியுது இல்லையா, அப்போவே நமக்கு என்ன வந்துடுது, தாவா செய்யக்கூடிய கடமை வந்துடுது. நம்ம அதை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்போ? நம்மளுடைய செயல்களை நம்ம அழகாக்கணும். ஈமான் கொள்வது அல்ஹம்துலில்லாஹ் அது நமக்கு உள்ளே இருக்க விஷயம், நமக்கும் அல்லாஹ்க்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வெளிப்படையான செயல்களை அழகாக்குவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்ம அதிகமாக தாவா செய்யலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, உமது இறைவனின் பாதைக்கு ஞானத்துடனும் அழகான அறிவுரைகளுடனும் அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள அழையுங்கள்னு சொல்கிறான். அப்போது நம்மளுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது இருந்தாலோ இல்லை மற்றவங்களுக்கு அதை எப்படி எத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும், நம்ம பெரிய பணக்காரங்களாக இருக்க வேணுன்றது அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு தாவா செய்யறதுக்கான ஒரு முக்கிய ஒரு தகுதி என்ன? சில விஷயங்களை, அதாவது நம்ம ஒருத்தருக்கு எடுத்து சொல்கிறோன்னா அந்த விஷயத்தை நம்மளுடைய மன இச்சைக்கு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லக்கூடாது, அது ஒன்று. அடுத்து நம்மளுடைய காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு சார்ந்தவங்களுடைய காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை மாற்றி சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்களாக நாம் இருக்கணும், சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா நம்ம அதை அழகான விதத்தில் எடுத்து சொல்லணும். நம்ம மற்றவங்களுடைய மனம் புண்படாத விதத்தில் நம்ம அதை சாஃப்டாக எடுத்து சொல்லணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ஃபிர்அவுனுக்கு போய் சொல்லும் போதும் எப்படி சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மென்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபிர்அவுனுக்கே மென்மையாக சொன்னால் அப்போ மற்ற சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு மென்மையாக சொல்லணும். ஸோ நம்ம எந்த விதமான வளைவு நெளிவும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து, வெளிப்படையான வாழ்க்கையும் சரி உள்ளுக்குள்ளே இருக்க ஈமானும் சரி, அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து, நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு ஹதீஸை நம்ம வெளியே எடுத்து வச்சாலும் அது மிகப்பெரிய தாவா தான் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலைன்னா நம்ம செய்கிறது என்னது? தாவா கிடையாது. அது வெறும் முகஸ்துதிக்காக செய்கிறது. நம்மளை 4 பேர் புகழணும், நம்மளை பெரிய மனுஷன், பெரிய அறிவாளின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது அது தேவையற்றது. இன்றைக்கி பார்த்தோன்னா தாய்க்கல்ல நிறைய பேர்
என்கிட்ட பணம் இல்லை, நான் பணத்தை தேடிக்கிறேன், நான் பணத்தை தேடிக்கிட்டு தாவா செய்கிறேங்கிறாங்க. அப்படி சொல்லும் போது என்னவாகுதுன்னா, அவங்க எவ்வளோ பணம் தேடிக்கிட்டு நான் தாவா செய்யணும் அப்படின்னு சொல்ல வராங்களோ அதை விட அதிகமான பணம் அவங்க சேர்த்த பிறகு கூட அவங்களால அந்த தாவாவை செய்ய முடியல. ஏன்னா அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு என்னவாயிடுது, அந்த பணத்தை சேர்க்கணுங்கிற நோக்கம் அதிகமாயிருது, அதாவது தாவா செய்யணுங்கிற நோக்கம் குறைஞ்சிருது. ஸோ நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அறிவை கொடுத்தான்னா அந்த அறிவை அழகான முறையில் நம்ம எடுத்து சொல்லாமல் வேறு காரணங்களுக்காக நம்ம தட்டி கழிக்கும் போது நம்ம கடமையை தட்டி கழிச்சவங்களா ஆயிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலே எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்காங்களா, நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் நானும் ஆடு மேய்ச்சிருக்கேன், மக்காவாசிகளுக்காக ஒரு சிறிய தொகைக்காக வேண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆடு மேய்ச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆடு மேய்க்கிறவங்க எந்த அளவுக்கு வசதியாக இருந்திருப்பாங்க. அப்போது ஏன்னா சஹாபாக்களே இதை ஆச்சரியமாக கேட்குறாங்க, அதெல்லாம் என்ன வேலை, அதில் என்ன சம்பளம் கிடைக்க போகுது, இதில் போய் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் பண்ணும்போது அதை ஒரு அழகாக குறிப்பிட்டே சொல்கிறாங்க, ஒரு சிறிய தொகைக்காக. ஏன்னா ஒரு சொற்பமான தொகை தான் அதில் கிடைக்கும். அந்த மாதிரியான வேலைகளை செய்து தான் நிறையா நபிமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. நிறையா இல்லை, எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்ச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருந்திருக்கும் போது அப்போ எல்லாரும் என்ன வசதியாக இருந்தால் தாவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, ஒரு தாயாக இருக்கவன் பணக்காரனாக இருக்கா இல்லையான்றது இது இல்லை. அவங்க ஏழையாகவே இருந்தாலும் அவங்களுடைய எவ்வளவு அவங்களுக்கு வருமானம் வருதோ அதில் திருப்தி படக்கூடியவனாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய தாய்களுடைய பேரில் தவறுகளான ஒரு விஷயங்கள் பதிவாகிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு வகையில் பேராசை. இன்னொன்று, அதாவது எனக்கு 4 காசு இருந்தால் தான் என்னவாகும், 4 பேர் என் பேச்சை மதிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம். உண்மையாலுமே 4 காசை சம்பாதிச்சுட்டு 4 பேர் மதிப்பாங்கன்னு நினைக்கிறது இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா நம்ம கோடியாக சம்பாதிக்கலாம், கோடியாக சம்பாதிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பாக நம்ம நடந்தோன்னா நம்ம கோடியாக சம்பாதிச்சு பெரிய தாயின்னு பேர் வாங்கினாலும் என்னவாயிடும், அந்த விஷயங்கள் ஜீரோவாயிடும், மேற்கொண்டு பாவமாகவும் ஆகிடும். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமான முறையில் ஒரு திருப்தியான முறையில் எளிமையாக அமைச்சிக்கிட்டு அவன் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ரூபா அதை சேர்த்து ஒரு மார்க்க பணிக்காக கொடுத்து அவனுடைய செயல்களில் அல்லாஹ்க்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவனாக இருந்து எல்லா வகையிலையுமே மார்க்கத்துக்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யாமல் கரெக்டான முறையில் தன்னுடைய வார்த்தைகளால் அழகான அறிவுரைகளால் மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கிறது எப்படி தெரியுமா, அது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹுடைய பார்வையில் ஏற்படுத்தும். அதனால் நம்ம பணம் தான் மிகப்பெரியது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக எந்த தாயாலையுமே என்ன பண்ண முடியாது, நம்ம நன்மையை அடைய முடியாது. ஏன்னா நபிமார்கள் மட்டும் கிடையாது, எத்தனையோ சஹாபாக்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளவோ ஏழைகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பணக்கார சஹாபாக்கள் ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வரலாறுல பார்த்தோன்னா பணக்கார சஹாபாக்கள் ஒரு சில பேரை தான் நம்மளால் பார்க்க முடியும். அதிகமான சஹாபாக்கள் ஏழையாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க இருக்கிற சொத்தை கூட விட்டுட்டு தான் அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவங்களுடைய ஈமான் கடுகளவும் குறையில. மார்க்க பணியில் அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டது கொஞ்சம் கூட அவங்கள என்ன பண்ணல, பின்னடைய வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதிகமாக மார்க்க பணியில் ஈடுபட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு வசதி இல்லையேன்னு ஃபீல் பண்ணல. எப்போ ஃபீல் பண்ணாங்க, அதாவது வசதியான மனிதர்கள் செய்யக்கூடிய இப்போ தானம் தர்மம்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த அமல்களை எங்களால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அவங்க கேட்குறாங்க. அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த திக்ரெல்லாம் சொல்லி கொடுத்து இதை நீங்கள் 33 தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு அதை இவங்க செய்கிறாங்க. இவங்க செய்கிறத பார்த்துட்டு பணக்கார நபித்தோழர்கள் இருப்பாங்களே அவங்களும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ரசூலே அவங்களும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களேன்னும் போது அதான் அல்லாஹுடைய அருள் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, பணம்ங்கிறது அல்லாஹுடைய அருள் தான். அப்படி அந்த பணம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அதிகமான நன்மைகளை அடைய முடியும் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையால் யாருக்கு அல்லாஹ் தஆலா பணத்தை அந்தளவுக்கு கொடுத்துருக்கானோ அவங்க அதை வச்சு அவங்க நன்மை செய்வாங்க. ஆனால் இன்னொன்று நம்ம யோசிக்கணும், பணம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஆனால் பணம் இல்லாதவங்களுக்கு அந்த டெஸ்ட்டு இல்லை இல்லையா? இப்போ பணம் கொடுக்கப்பட்ட சஹாபாக்களாகட்டும் மற்ற மனிதர்களாகட்டும் அவங்க அந்த பணத்தின் மூலயமா நன்மை அடையிறதுன்னு ஒன்று இருக்குது, அதே பணத்தின் மூலயமா ஆபத்தையும் அடையலாம். ஆனால் பணம் இல்லாத நபித்தோழர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய ஈமான் தூய்மையாக இருந்து அவங்க அதிகமான நன்மையை செய்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க,
அவங்களும் சொர்க்கத்திற்கு உரியவங்க அப்படின்னு சொல்லப்பட்டாங்க ரசூலாவாலேயே. ரசூலா என்ன சொல்கிறாங்க, நான் சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த ஏழைகளுக்குன்னு இருக்கிற சிறப்பு எவ்வளோ சிறப்பு. ஏன்னா பணம் கொடுக்கப்படும் போது அவங்களுக்கான கேள்வி கணக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதை மாதிரி தான் அந்த தாய்களுக்கும் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. பணம் கொடுக்கும் போது அல்லாஹ் தஆலா தாய்களுக்கு அதிகமான பணம் கொடுக்கும்போது அது பெரிய சோதனையாக கூட அவங்களுக்கு அமைஞ்சிடலாம். ஆனால் அந்த பணம் கொடுக்காத போது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பயத்தோட நம்ம வந்து எந்த வகையிலையும் அல்லாஹ்வுக்கு புறம்பான விதத்தில் நான் வந்து பணம் சம்பாதிக்க மாட்டேன்னு நினச்சி நம்ம சரியான முறையில் தாவா செய்யும் போது அதிகமான நன்மையை வந்து நம்ம அடையக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பார்த்தோன்னா நம்ம செய்கிற தாவாவில் முக்கியமான தாவா என்ன தெரியுமா, நம்ம நல்லதை செய்கிறோமோ இல்லையோ நம்ம என்ன பண்ணணும், தீமையை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நம்ம எப்போ தாவா செய்யணும்னு ஆரம்பிக்கிறோமோ அப்போமே நம்மளுடைய செயல்கள் மற்றவர்களால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தீமையை பரப்பக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக தான் இருக்கணும். தீமையை தடுக்கிற அளவுக்கு சக்தி நம்மக்கிட்ட இல்லைனா கூட நம்ம செய்கிற செயல்களால் நம்ம ஒரு கெட்ட முன்னுதாரணமாக மற்றவங்களுக்கு இருந்துடக்கூடாது. அப்போ நம்ம செய்கிற செயல்கள் தூய்மையானதாக இருக்கணும். ஸோ நம்ம தீமையை செய்யாமல் இருந்தாலே நம்ம நன்மை செய்யலைனா கூட நம்மளுக்கு என்னவாகும், அதில் நன்மை கிடைக்கும் தாய்களுக்கு. ஸோ அது வந்து மிக மிக முக்கியம். சரிங்களா? அதனால் பணத்தை விட நிறைய விஷயங்கள் தாய்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்து அது என்ன விஷயம் நம்ம பண்ணணும், எப்படி நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கணும், எப்படி நம்மளுடைய செயல்களை நம்ம சீர்திருத்திக்கணும், எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட பேசணும் அணுகணும், இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை கணக்கெடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம ஒரு நல்ல தாயாகி நம்ம என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் நம்மளும் நன்மை அடையலாம். ஏன்னா நம்மை பார்த்து மற்றவங்க எத்தனை பேர் அந்த நன்மையை செய்கிறாங்களோ, நம்ம சொல்கிறத கேட்டு எத்தனை பேர் நன்மைகள் செய்கிறாங்களோ, உலகம் ஆளிற காலம் வரைக்கும் அந்த நன்மைகளில் நமக்கு பங்கு இருக்குது. பங்குனா முழு பங்கு, ஒரு சிறிதளவும் குறையாது. அதே மாதிரி நம்மளை பார்த்து யார் கெட்டது செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கெட்டதுலேயும் அந்த முழு பங்கும் சொன்னவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தாய்களுடைய முழு கவனமும் அந்த மாதிரியான தவறு நம்மளுக்கு ஏற்பட்டக்கூடாது, அந்த பாவம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது, அந்த நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கணுமே தவிர நம்ம இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதித்தால் தான் மற்றவங்க கிட்ட மதிப்பு அப்படிங்கிறதுல இருக்கவே கூடாது. இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட தாய்களுடைய மதிப்புங்கிறது எப்படி இருக்குன்னா, அதாவது ஒருத்தவங்க வசதியாக இருந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸை சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு, வசதி இல்லாதவங்க வந்து சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு. அப்படி இருக்க தான் செய்யுது. இது கசப்பான உண்மை தான், கண்டிப்பாக அப்படி நிறையா பேர் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, இவங்க நிறையா தான தர்மம் செய்வாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கிடையாது. ஒரு ஏழை தாய்க்குடைய அந்த ஈமானுங்கிறது வசதியான தாய்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு மனிதரை உயர்த்துறதும் தாய்களுக்கு இடையில எப்படி ஆகுது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆகுது. ஆஹா, அந்த மாதிரியோட மனுஷங்களெல்லாம் அவங்க உயர்வாக பார்க்குறாங்க, நம்மளெல்லாம் வந்து தாழ்வாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மனிதர்கள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் உயர்ந்தவங்க யார், இறையச்சம் உடையவர்கள் தான். நாம் இறையச்சம் உடையவர்களா, நாம் மற்றவங்களுக்கு நல்லதை ஏவுறோமா, நம்மளுடைய காரியங்களை நம்ம நல்ல முறையில் அமைச்சிக்கிறோமா, மார்க்கம் சொன்ன விதத்தில் அமைச்சிக்கிறோமா, மார்க்கம் சொல்லாததை தவிர்த்துக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தான் சிறந்தவங்க. சரிங்களா? அவங்க வசதியாக இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும் அவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஈமானுங்கிறது. அவங்கள மனிதர்கள் புகழலாம், மனிதர்களுடைய புகழ்ச்சியும் போற்றுதலும் நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஒரு தாயாக நம்மளுடைய சமுதாய பணியை, நம்மளுடைய மார்க்க பணியை நல்ல விதத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்துலேயும் கண்ணியம் ஏற்படுத்துவான். யார் யார் மார்க்க பணிகளில் ஈடுபட்டு இந்த மாதிரி தாவா செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துலேயும் வெற்றி இருக்குது, மறுமையிலும் வெற்றி இருக்குது. கண்டிப்பாக இரு உலகத்துலேயும் அல்லாஹ் தஆலா தாய்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான். அதனால் தாவா செய்கிறதுக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மார்க்க அறிவை வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய ஈமானை அதிகரித்து நல்ல செயல்களில் ஈடுபடுவோம், மற்றவர்களுக்கு நன்மையை நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.